ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 23 வசனங்கள் வரையிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 23ஆம் வசனத்திலே, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று வாசிக்கிறோம். ஆதியிலே மனிதன் சத்துருவாகிய சாத்தானின் மூலமாக பாவத்திலே விழுந்து போனபோது தேவன் அந்த சத்துருவாகிய சாத்தானுக்கு சாபம் கொடுத்தபோது அவர் கூறிய வார்த்தைகளை ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிற பிரகாரமாக ஸ்திரீயின் வித்தாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லப்பட்டபடி, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மனிதன் தேவனை விட்டு தூரமாய் போயிருந்த போது தேவனோடு மனிதனை ஒப்புரவாக்குவதற்காக, தேவனோடு மனிதனுக்கு ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குவதற்காக தேவன் தாமே இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். அவர் நம்மை தேடி வந்தார். நாம் சில கண்ணீரின் வேளைகளிலே, கஷ்டத்தின் வேளைகளிலே இருக்கும் பொழுது தெய்வம் நம் அருகிலேயே இல்லையோ என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, அவர் எப்பொழுதும் மனிதனுக்கு சமீபமாய் இருக்கிறார். நம்மை தேடி வந்தார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர்தாமே சிலுவையிலே நம்முடைய பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். அவரை விசுவாசித்து தாங்கள் பாவி என்பதை உணர்ந்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்கிற எல்லாரும் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆகவே இம்மானுவேல் என்பது ஒரு பெயர் மாத்திரமல்ல, அவர் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற அர்த்தம் நிறைந்த பெயராக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சூட்டப்பட்ட இயேசு என்ற பெயரின் அர்த்தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பது என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சித்து நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி தேவனுக்கு அருகிலே நம்மை கொண்டு போவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை விசுவாசித்து இந்த மன்னிப்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்று தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தையும் தேவனோடு வாழுகின்ற அனுபவத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.